சில விஷயங்களை நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நேரடியாக நமக்கு நடக்கலைன்னா அதை நம்ப மாட்டாங்க. சில விஷயங்கள் மட்டும் கிடையாது, பல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்கும். யாராவது ஒரு நபர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சுன்னு. அதெல்லாம் நடக்குமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் இப்போ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி ஒரு தருணம் தான் உக்ரைன் ரஷ்யா யுத்தம். ஒரு நாடு எல்லா நாடுகளுக்கும் எதிராக மாறுகிறது, இல்லை எல்லா நாடுகளும் ஒரு நாட்டுக்கு எதிராக மாறுறாங்க அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் இருக்குது. பார்த்தீங்களா, இது நடக்குமா? இந்த உலகத்தில் 190 200 நாடுகள் இருக்குது. இந்த 200 நாடுகளில் ஏன் ஒரு நாடு மட்டும் தனிமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறத கனவுலையும் நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்கு. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் G7 நாடுகளுக்காக மட்டும் பிரத்யேகமாக கூட்டப்பட்டு ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாவது செயல்முறைப்படுத்தலாமா, இல்லை G7 நாடுகளுடைய வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் பல நாடுகளையும் கொண்டு வந்து இப்படி ரஷ்யாவுக்கு எதிராக திரும்ப வைக்கலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாமே ஓடிட்டுருக்கு. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாலே அதிலே வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வேர்ல்டுலேருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், அயலன்களாக இல்லாட்டி ஏலியன்களாக தனிமைப்படுத்தப்பட போகிறார்கள் ரஷ்யா. பொருளாதாரம் இல்லாட்டி பொருளாதார தடை அப்படிங்கிறதுல அந்த நாடு மாதிரி வேறு எந்த நாட்டுக்கும் பொருளாதார தடை அப்படிங்கிறது கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் சொல்லும்போது ரஷ்யாவுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இது ரஷ்யாவில் நடக்குது, இது இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ரஷ்யாவை பற்றி கூடுதலாக உங்களுடைய புரிதல் வருவதால் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுது, அவ்வளோதான். இங்கே உக்ரைன் மக்கள் பாதிக்கப்படுவது, அங்கே இருக்கக்கூடிய சேஃப் பேசேஜ், அமெரிக்காவினுடைய நிலைமை என்ன, ஐரோப்பாவில் அடுத்ததாக நடக்கப் போகும் சில மாற்றங்கள் என்ன, யூகே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பிரான்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இலங்கை அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, கனடா அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் விஷயம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெரிதாக பேசப்பட்டு அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வர்ற 16ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. இலங்கை போர்க்குற்றம், அதில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் என்னெல்லாமோ நடந்துச்சு, அந்த வழக்கினுடைய விசாரணை என்னவாக மாறியது? ஈராக்கினுடைய பிரச்சனை, ஈரானுடைய பிரச்சனை, பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை, லிபியாவினுடைய பிரச்சனை, சிரியாவினுடைய பிரச்சனை, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஏதாவது ரிசல்ட்டை கொண்டு வந்தார்களா? இந்த கேள்விகளுக்கு பதில் நமக்கு இல்லை. ஆனாலும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நாளை தீர்ப்பு வழங்கப் போகிறது அப்படிங்கிறது தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. அடுத்ததாக ஸ்லோவாக்கியாவிலிருந்து 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்காக உளவு வேலைகளில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது தான். இனி நிறைய கைதுகள் இதே மாதிரி நடைபெறும். யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் உளவாளிகளாக ஐடென்டிஃபை செய்யப்படுவார்கள். அவங்களுடைய கைது நடவடிக்கை, அந்த கைது நடவடிக்கையின் அடிப்படையில் பலவிதமான விசாரணைகள் அப்படின்னு சொல்கிறத பல உலக நாடுகள் இனிமேல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக உக்ரைனுடைய பிரசிடென்ட் அவர்கள் சொல்லியிருப்பது தான். உக்ரைனுடைய பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு? எப்பா, இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளே, எங்களை நீங்கள் காப்பாற்றி உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். உங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்களை காப்பாற்றினா தான் முடியும். இன்றைக்கி எங்களை அடிச்சிட்டாங்க, நாளைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடு அடிப்பாங்க. ஸோ இப்போவே நீங்கள் என்ன செய்யணும்? பெரிய அளவு பொருளாதார தடைகள் எல்லாமே அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார் செலன்ஸ்கி அவர்கள். ஸோ இன்னும் பொருளாதார தடையை அடிக்கணும், பிடிக்கணும், இப்படியே தான் பிடிச்சிட்டே இருக்காரே தவிர இந்த செலன்ஸ்கி அவர்கள் சமாதானமாக போகலாம்ப்பா, ஐரோப்பிய ஒன்றியம் நாடுகள் சேர்ந்து ரஷ்யாட்ட இப்படிலாம் பேசுங்க, இல்லாட்டி நம்ம இப்படிலாம் சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு வார்த்தை கூட ஒரு வாயிலிருந்து வராமல் இருப்பது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை தருகிறது. ஆப்கானிஸ்தானில் இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் செஞ்சிருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய நிலைமை எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இலங்கையில் மிகப்பெரிய அளவு போர் நடந்துட்டு இருக்கும்போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே எத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் தெரியுமா? மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் என்னால் போர் புரிய முடியாது, வேணும்னா தனியாக போய் போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனியாக மக்கள் அதிகம் பாதிக்கப்படாத இடங்களில் அவர்கள் போர் புரிந்தார்கள். ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனை என்டையராக டிஃப்ரெண்ட். மக்களை கேடயமாக வைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை இங்கே ரொம்ப பெரிய அளவு சிக்கலில் ஏற்படுத்துகிற அளவுக்கு செலன்ஸ்கி அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? போர் புரிஞ்சிட்டு இருக்கார். ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போரை முன்னெடுத்து சென்றாலும் ரஷ்யாவும் அதே தப்பு தான் செய்கிறாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, நாங்கள் உள்ள வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றத ரஷ்யா சொல்லிட்டாங்க. கீவ் அப்படிங்கிற அந்த தலைநகரத்தில் இன்று 3க்கும் அதிகமான குண்டுவெடிப்புகள் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, பல முக்கியமான சிட்டிஸ் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றத ரஷ்ய ராணுவ வீரர்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிரிட்டிஷனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்க. உடனே பிரிட்டிஷனுடைய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்துருவார், எதையாவது ஒன்று சொல்லுவார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனர்ஜி அடிக்ஷன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஃபியூவல், இங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபியூவல் மற்றும் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற அந்த எனர்ஜி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவைப்படுகிறது. அதனுடைய அடிக்ஷனாக நீங்கள் இருக்கீங்க, அதை மாற்றி விடுங்க. அந்த மாதிரி எனர்ஜிலாம் நமக்கு வேண்டாம், ஃபோசில் ஃபியூலாக ரஷ்யாவிடம் இருந்து நமக்கு தேவையில்லை, நேச்சுரல் கேஸ்லாம் நமக்கு தேவையில்லை, நாமளாக என்ன செஞ்சுக்கலாம், உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற ஃப்ராக்கிங். அதுக்கு தான் நான் போன அப்டேட்டை சொன்னேன். இந்த ஃப்ராக்கிங் அப்படிங்கிறது சீக்கிரமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல இடங்களிலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த ஃப்ராக்கிங் அப்படிங்கிறத செய்கிறதுக்கான சில இடங்கள் இருக்குது. இப்போ தார் பாலைவனம் இல்லாட்டி வேறு ஏதாவது பாலைவனத்தில் போய் நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா மக்களை பாதிக்காது. நான் சொல்கிறது ஃப்ராக்கிங்காக இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன்.
இதே மாதிரி மக்கள் அதிகமாக வாழாத இடங்கள் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஃப்ராக்கிங் பண்ணுறதோ இல்லாட்டி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் உதாரணத்துக்கு நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் வந்து அந்த விவசாயத்தை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? மீத்தேன் கேஸ் எடுக்கிறதோ இல்லாட்டி ஈத்தேன் கேஸ் எடுக்கிறது ஏதாவது ஒன்று எடுக்கிறாங்கன்னா நமக்கு வலிக்குமா வலிக்காதா? நம்ம திருப்பி கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆனால் இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் செய்ய போகிறதும் அதுதான். ஏன்னா அவங்க நாட்டில் மக்கள் வாழக்கூடிய இடத்திலிருந்து தான் இந்த மாதிரி ஃப்ராக்கிங் செய்ய முடியும். ரஷ்யாவில் செய்கிறாங்க, அமெரிக்காவில் செய்கிறாங்கன்னா அங்கே மக்கள் அதிக அளவு வாழவில்லை. ஃப்ராக்கிங் செய்வதனால் அந்த வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுவதால் அப்பப்போ டெம்பரரியாக ஒரு டெண்டல் அமைத்து மக்கள் வாழ வைக்கப்படுவார்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அடுத்ததா மக்கள், சாதாரண மக்களுடைய நிலைமை சொல்லி மாளாத அவங்களுடைய வலியும் வேதனையும். தினசரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க அழுதுட்டு எப்போ தூங்குறோன்னு தெரியாமல் கூட அப்படி தூங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 30 லட்சம் நபர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். உக்ரைனை விட்டு, அவங்க வாழ்ந்த இடத்தை விட்டு, அந்த பூமியை விட்டு புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதில் எவ்வளோ பேர் எந்த விதமான ரணவேதனையில் போயிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. அதனுடைய அந்த வெறி எப்படி ஒரு நாட்டிலேருந்து, நம்முடைய நாட்டிலேருந்து அப்படியே பிடிங்கி எரியப்பட்டு வேறொரு நாட்டில் புலம்பெயர்ந்து போகும்போது அந்த வழி அது ஒரு வெறியாக மாறி அது எத்தனை பேரை கொல்லப் போகிறது அப்படின்னு தெரியல. பட் இப்படி 30 லட்சம் நபர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு அப்டேட்டடாக வந்திருக்கு. பெரிய அளவு கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விலை ஏற்றம் இருந்தது. ஆனால் இப்போ அதே விலை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை $100 மாறி இருக்கிறது. கொஞ்சம் விலை குறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் OPEC+ நாடுகள் இல்லை ரஷ்யாவினுடைய அமைதியான போக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் உலகெங்கிலும் இருக்கும் நாடுகள் இந்த போருக்கு வராமல் இருப்பதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரஷ்யா இன்னைக்கு அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வழியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நீங்கள் உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்து கூட சேர்த்தாலும் சரி, இல்லை உக்ரைனை NATO கூட சேர்த்தாலும் சரி, எது சேர்த்தாலும் அது எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்று அர்த்தம். உதாரணத்துக்கு உக்ரைன் NATO கூட சேர்ந்துட்டாங்கன்னா, உக்ரைன் வந்து போராடுறாங்கன்னா NATO எங்களுக்கு எதிராக போராடுகிறது அப்படிங்கிறத நாங்கள் அசியூம் பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்தது போல் NATO படைகளுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவும் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எவனாவது ஒருத்தன் உக்ரைனை சேர்த்துக்கிட்டான், ஐரோப்பிய ஒன்றியமோ NATOவை சேர்த்துக்கிட்டான், அவனுக்கு எதிராக டோட்டல் ஃபோர்ஸையும் உள்ளக்க கொண்டு வரணும்ப்பா. அதுக்கு பிறகுதான்ப்பா நம்முடைய நட்பு நாடுகள்லாம் உள்ள களமிறக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கணக்கு கூட இருக்கலாம். இல்லாட்டி புட்டின் அவர்களுடைய வித்தியாசமான ஒரு கணக்காக கூட இருக்கலாம். இல்லாட்டி உலக நாடுகள் இதற்காகத்தான் பயந்து வருகிறார்கள். இல்லாட்டி அன்னைக்கே என்ன செஞ்சிருப்பாங்க, உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே இல்லாட்டி NATOக்குள்ளேயோ ஜாயின் பண்ண வச்சிருப்பாங்க. இப்போ ஜாயின் பண்ண வச்சா பிரச்சனை பெரிதாகும் என்பதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்ததா டோன்பாஸ் ரீஜன். இந்த டோன்பாஸ் ரீஜன், லுஹான்ஸ்க் மற்றும் டோன்ஸ்க் அப்படிங்கிற 2 இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிற அந்த குடியரசுகள். ஆனால் அந்த இடத்துல உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கும் பெரிய அளவு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அங்கேயும் மக்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ ரஷ்யாவினுடைய ஊடகம் ஒரு கேள்வியை கேட்குது, சரிதான், நாங்கள் தாக்குதல் நடத்துறதுனால கிவ்வில் இல்லாட்டி உக்ரைனில் பல இடங்களில் மக்கள் கொல்லப்படுகிறார்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொஞ்சமாக கண்டனங்களை தருகிறீர்கள், இல்லாட்டி பெரிய பெரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறீர்கள், பொருளாதார தடை போடுறீங்க. இந்த இடத்துல டோன்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடியவங்களும் மக்கள் தான். அவங்களுக்கு எதிராக உக்ரைனுடைய ராணுவம் பெரிய அளவு தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ உக்ரைனுக்கு எதிராக நீங்கள் ஏன் கண்டனத்தை கூட தெரிவிக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை யார் கேட்டிருக்காங்க, ரஷ்யாவினுடைய MODயே கேட்டிருக்கு. இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த டோன்பாஸ் ரீஜன்லையும் மக்கள் அப்படிங்கிறவங்க கொல்லப்படுகிறார்கள். 2 இடங்களிலும், அது உக்ரைன் ஆதரவு மக்களாக இருக்கட்டும், ரஷ்யா ஆதரவு மக்களாக இருக்கட்டும், இரண்டுமே சாதாரண மக்கள் தான். அவங்களுடைய உயிர் பறி போகும்போது இந்த நாடுகள் சரியாக எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் இரண்டுக்கும் எதிராகவே குரல் கொடுத்திருக்க வேண்டும். அடுத்ததா வெப்பன் அப்படிங்கிறதான சீனாவிடம் இருந்து ரஷ்யா கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வெப்பன் கேட்கலையா, ட்ரோன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆளில்லா விமானங்கள் வித் ஃபுல் லோடட் வெப்பன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆளில்லா விமானங்கள் சீக்கிரமாக ரஷ்யாவுக்கு வருமா, இல்லை ரஷ்யாவினுடைய இந்த மாதிரி ட்ரோன்ஸ் புதிதாக களமிறக்கப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்கான செய்தியை நான் படிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமாக அது ஒரு அப்டேட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு ட்ரோன், அதனுடைய சிஸ்டமேட்டிக்காக எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ படிச்சுட்டு வேறொரு அப்டேட்டில் பார்க்கலாம். அடுத்ததாக கிவ் அப்படிங்கிற இடத்துல 36 மணி நேரத்துக்கான ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. எதுக்காக ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருப்பதால் மக்கள் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம். கிவ் அப்படிங்கிற உக்ரைனுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாம் ஷெல்டர்லேருந்து யாருமே தேவையில்லாமல் வெளியிலே வர வேண்டாம். குறிப்பாக தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்களில், நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில், இந்த மாதிரியான தொழிற்சாலைகளில் யாரும் இருக்க வேண்டாம். அவங்க வீட்டில் இருந்துக்கோங்க, சேஃபாக இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அடுத்த 36 மணி நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல்
இருக்கலாம். ஏன்னா வான்படை அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய வான்படை தயாராகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அங்கே புதுவிதமான ஏவுகணைகள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உக்ரைனுடைய சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் இல்லாட்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அழிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. குண்டுமலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அடுத்த 36 மணி நேரம் யாரும் வெளியில் போக வேண்டாம், ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறத உக்ரைன் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த உக்ரைன் அரசாங்கம் ஒரு ஃபாரின் லீஜியன் அப்படிங்கிறத ஏற்படுத்தினார்களோ அதே மாதிரி ரஷ்யா வந்து வாலண்டியர்ஸ், சிரியாவிலேருந்துலாம் வாலண்டியர்ஸ் வர வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதனுடைய எண்ணிக்கை வெளியாகி இருக்கிறது 40,000 நபர்கள். இந்த 40,000 நபர்களில் முதற்கட்டமாக 10,000 நபர்கள் இங்கே உக்ரைனுக்குள்ளே கொண்டு வரப்படுவார்கள். ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக அவர்கள் போராடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஸோ சீக்கிரமாக இந்த ஃபாரின் லீஜன் இல்லாட்டி ஆல்ரெடி ரஷ்யா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மெர்சனரிஸே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், கூலிப்படைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், அவர்களுக்கான அழிவு நெருங்கி வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மெர்சனரிஸை அழிப்பதற்கு இவங்களுடைய வாலண்டியர்ஸ் பயன்படுத்தப்பட போகிறார்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே அப்டேட் தான். இன்னைக்கு நிறைய அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாகம் 3 நாளை 7 மணிக்கு வெளியாகும் அப்படிங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம இன்னும் 2 விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. ஒன்று அயன் கர்டன் அப்படிங்கிறதா, அதை பற்றி நம்ம இன்னும் பேசலை. அதே மாதிரி லித்தியம் அயன் அப்படிங்கிற அந்த பேட்டரி ஹிஸ்ட்ரி நம்ம பேசலை. சீக்கிரமாக அதை தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லாருமே தமிழ் பக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.